இங்கே இது இருக்கும், அரிசி போல் தான் தோட்டா இருக்கும். ஆனாலும் வந்து ஒரு நெஞ்சில் பட்டுச்சுன்னா முதுகுக்கு பின்னாடி எதுவும் இருக்காது. அது எப்படின்னா இப்படி போய் அப்படி தெரியும். புரியுதா? ஒரு புள்ளி தான் இருக்கும். இலக்கை தாக்குனதுக்கு பிறகு அதை இப்படி விரிவு. அந்த மாதிரி அதை சொல்லி விளக்கி, இது வந்து முதல்ல காவல்துறையில் வந்து இராணுவத்தில் AK-47 இருந்தது ரஷ்யாவில். அதை காவல்துறைக்கு கொடுத்துட்டு இந்த AK-74 இராணுவத்துக்கு எடுத்துக்கிட்டாங்க. அப்படி அப்போ சுட்டு பழகிறோம். எனக்கு எங்கள் அண்ணன்ட்டே நேரடியாக பயிற்சி எடுத்தால் கடாபி தான் எனக்கு பயிற்சி கொடுக்குறாரு. அவர் நாங்கள் 2 ஒரு வயசாக இருந்தால் மாமச்சின்னு பேசிக்கிறீங்கன்னாரு. நாங்கள் கடைசி வரைக்கும் அண்ணன் தம்பி தான் பேசிட்டு இருந்தோம். அது ஒன்று அங்கே நாற்காலி போட்டு பார்த்துட்டே இருக்கிறாரு எங்கள் அண்ணன். நாங்கள் எல்லோரும் பழகிறோம். எல்லாம் மற்ற தலைவதிகளாக உட்காந்துருக்காங்க. நாங்கள் சுற்றுறோம். அவன் இன்னும் திருந்தலமாமா. ஸோ இப்போ ரீசெண்ட் டேஸில் என்ன இருக்குன்ற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். திரு சீமான், திரு கதைகளின் மன்னன், ஸோ அந்த மாதிரி நிறையா வந்து பேர்கள் வந்து அண்ணனுக்கு வந்து இருக்குது. ஸோ அண்ணன்ற சரி ஓகே, அந்த பர்சனுக்கு வந்து அந்த பேர்லாம் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் ரியாக்டிங் டு தோஸ் டைப் ஆஃப் கான்டென்ட்ஸ். என்னென்னா வந்து சாட்டை போட்டு ஒரு ட்ரோல் பண்ணியிருந்தாப்புல நம்ம சீஃப் மினிஸ்டர் விஜயை. ஸோ எல்லோரும் அந்த மீம்ஸ் போட்டு வந்து அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. முக்கியமாக வந்து இப்போ மிகப்பெரிய அளவில் வந்து பேசப்பட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, சவுக்கு சங்கருமே வந்து வெறி குண்டு வந்து திரு சீமானை வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோ வந்து கம்பைன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் கெட் இன் டு திஸ் வீடியோ, ஐ ஜஸ்ட் கிவிங் டிஸ்க்ளைமர். ஸோ இது வந்து ஒரு ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் பர்பஸுக்கு தான். அங்கே இருந்த மீம்ஸை நம்ம கலெக்ஷனாக வந்து எடுத்து வந்து போட போகிறோம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த ஸ்டாண்ட்லாம் இல்லை, ஜஸ்ட் ரியாக்டிங் டு தஸ் ஆல் தோஸ் வீடியோஸ். அண்ட் ஒன் மோர் திங், இதில் வந்து சில பல கெட்ட வார்த்தைகளும் வந்துருக்கும். ஏன்னா பேசாத நான் அப்படியே எடுத்து வந்து போட்டு வச்சிட்டேன். ஸோ இயர்பட்ஸ் வந்து போட்டுக்கோங்க. ஸோ லெட்ஸ் கெட் இன் டு திஸ் வீடியோ. உங்களால் முடிந்த அளவிற்கு நிதி உதவி அளித்து எங்களை பொருளாதார சிரமமின்றி எங்களை வேகமாக முன்னோக்கி நகர்வதற்கு உதவுங்கள் என்று அன்போடு வேண்டுகிறேன். The next day. ஒரே நாள்ல ஒவ்வொருத்தரும் கோடிச்சனார் எப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க ஆர்வமா இருக்கீங்க, அப்படித்தானே? நான் எப்படி விளம்பரம் கொடுத்து ஒரே நாள்ல இப்ப என்னிடம் இல்லை, எனக்கு அது வந்து சுத்தமாக வந்து தெரியல. பிகாஸ் ஏன் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஃபார்ச்சுனர் கார் வந்து திரு சீமான் அவர்கள் வச்சுருந்தாரு. அது எப்படி வந்துச்சுன்னா வந்து தெரில. இது வந்து இந்த பென்ஸு கார் வந்து என் மருமகன் வாங்கி கொடுத்தேன் அப்படின்றாரு. எந்த மருமகன் எனக்கு தெரியல. அதிலே வந்து உரப்பட்ட இதெல்லாம் வந்துருக்கு. அகைன் அண்ட் அகைன் வந்து NTKயில் இருக்கக்கூடிய அனைவருமே வந்து விலகிட்டு வந்திருக்காங்க. இன்னும் இருக்குது, இன்னும் இந்த வீடியோவே வந்து இன்னும் ஃபுல்லாக முடியல. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் ஒன்றும் செய்தி இல்லை. உங்களுக்கு ஏதாவது செய்தி தேவைப்படுது கேட்கணுன்னா கேளுங்க, நான் பதில் சொல்லுவேன். தலைவர் பிரபாகரன் உயிர் கொடுத்து போராடிட்டு இருக்கும் போதே நீ என் கூட ஆட்டம் தான் போட்டுட்டு இருந்த அப்படின்னு தான் நான் உலகத்துக்கே சொல்லிட்டேனே. அவன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்க வேறு வந்து எவன் போயிட்டு பணத்தை சேர்க்காது. நடிச்சா போதுமாடா, நாட்டு கொடுத்துருவியாடா? நடிச்சா போதுமா? இலவசமா புள்ளதாரன்னு சொன்னா நீ ஏற்பியா? எம்எல்ஏ ஆகி இங்க ஒரு 25 உறுப்பினர் வச்சிருக்கவங்க மக்களுக்காக பேசணும். ஒண்ணு சொல்லுங்க, சட்டசபையில் 40 அப்ப ஏன் தேர்தல் அறுத்து எதி கற்பப்பை உனக்கு எதுக்கு? உங்க அம்மா ஈவேராவை பெற்ற அம்மா அதை செஞ்சிருந்தாங்கன்னா இந்நேரம் அந்த ஈவேரா தலைவலி எனக்கு இருந்திருக்க. அம்மா கர்ப்பப்பை எடுக்கிறதா உங்க அண்ணனான சீமா இன்னைக்கு தேவடியா பையங்கிற பேரோடு வாழ்ந்துட்டு இருப்பான். நானே ஒரு பரதேசி பையன், நானே ஒரு வெங்கம் பையன், என்னை நம்பி நானே ஒரு பிச்சைக்கார பையன். என்னை மாதிரி கேடுகட்ட மானங்கட்டவனும் கிடையாது. இல்லை அது வந்து ஃபுல்லாக வந்து ஒரு கொலேஜாக வந்து இருந்துச்சு. ஸோ நம்ம அடுத்ததுக்கு வந்து போகலாம். ஏண்டா சீமான் ஆல்காட் நாய எடுக்கடா திரும்பிய மேடையில் உட்காந்து என்னை பற்றி தப்பா என்னையும் திமுகவையும் கோத்துட்டு பேசிட்டு இருக்கிற தூ ஆல்காட் நாய. செருப்ப பிஞ்சுடும் சீமான், உனக்கு இதான் கட்டேசி உனக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் ஏதோ செவனேன்னு பெங்களூர் சொல்கிறேன்ல, உங்கள் ஆட்கள் வச்சு பேசாத, நானாவை பற்றி பேசாதன்னு சொல்கிறலடா நாய. அப்போ நீயும் வாய மூடு 46 வயசு வரைக்கும் நீ பிச்சை தான் எடுத்துக்கிட்டு இருந்த கல்யாணம் ஆகாமல். நான் தான் வந்து உனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்த மறந்துட்டு இன்னைக்கு வந்து நீ மேடையில் இந்த பொம்பளையை கூட்டிகிட்டு வந்து சொர்வ பிஞ்சிடும்டா தொடப்பக்கட்ட நாய. நான் கண்டிப்பாக சொல்கிறேன், பெங்களூர்லேருந்து என்ன நடக்கணுமோ உனக்கு நடந்துடும் சீமான். ரொம்ப அமைதியாக உனக்கு வேற ஏதாவது அரசியல் தெரிஞ்சிச்சுன்னா பிச்சைக்காரச்சோடைய மோன அதை போய் பண்ணுப்போ. நீ தானடா வந்த, நான் கொடுக்குறேன் உன் புருஷன் சொல்லிட்டு நீ தானடா வந்த. பெண் சாபத்தை கட்டாத, அதுவும் என்னைய நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன். இப்போ என்னோட வயிற்றுல கட்டினா நல்லாவே இருக்க மாட்டேன். அதனால இதான் கடைசி. இன்னொரு வாட்டி நீ வந்து இந்த பொம்பளை கிம்பளை சொர்வ பிஞ்சிடும். ஒன்றும் இல்லை, ஒன்றும் சொல்ல விரும்பலை. நாம் அடுத்து போகலாம். கண்ணை
கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதி கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதி சதிகாரம் கருணாநிதி கொடின் சதிகாரம் கருணாநிதி பொன்னான தமிழ்நாட்டை மண்ணோடு புகட்டிட்ட கருணாநிதி அண்ணாவின் புகழுக்கு களங்கத்தை விளைத்திட்ட கருணாகம் கருணாநிதி சதிகாரன் கருணாநிதி கொடும் சனிகாரன் கருணாநிதி. அப்ப புரியல, இப்ப புரியுது. ஸோ என்ன சொல்கிறது, இப்படியும் பேசுவார் அப்படியும் பேசுவார். ஸோ என்ன சொல்கிறது, மாற்றி மாற்றி அவர் வந்து பேசுவார். நல்லா வந்து ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ மாற்றி வந்து பேசுகிறதுலாம் அந்த இதெல்லாம் மாற்றி வந்து பேசி ஒரு ஷோ வைப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி வந்து திரு சீமான் அவர்கள் பேசுவார். ஸோ அடுத்து வந்து கொஞ்சம் வந்து பேட் வேர்ட் இருக்கும், ஸோ அதனால் வந்து போட்டுக்கோங்க. செந்தில்குமார் புண்டை பாத்தா ஓட்ட தேவைப்பட சீமான ஒரு பெரிய ஆளா இருக்கலாம். நீ என்ன சீமான் கட்சி நீ பெரிய ஆள் புண்டியா ஓட்டவன எவடியா பேல அப்படியா? நான் அப்படி எதுவும் பேசவே இல்லையா. மகிழ்ச்சி மிக்க மகிழ்ச்சி மகிழ்ச்சியில சுண்ணி பிடிச்சு கும்பிட தேவையா மன உங்க அக்கா புண்டை நக்கு உங்க அக்கா புண்டில மஞ்சள் தெரிய வைக்க வந்து ஓத்திட்டு போறேன். மகிழ்ச்சி என்ன எழவி அது. ஏதாவது எப்படி வந்து பேசுகிறாங்கன்னு பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம அடுத்ததுக்கு போகலாம். ஆசியாவின் பணக்கார 7வது பெரிய பணக்கார, பல பொண்டாட்டி பல பிள்ளை பல வப்பாட்டி ஊருக்கு மாவட்ட செயலர் வப்பாட்டிக்கு பிறந்த பையன். இதெல்லாம் வந்து அவங்களா பேசினது தான். வப்பாட்டிக்கு பிறந்த பையன் தான், கூட்டு கொடுத்த பையன் தான். ஊருக்கு நான் வெளிப்படையா சொல்லுவோம்ல, இதை மயில பிடிக்கிறாங்களா? இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? இதெல்லாம் வந்து அவங்களா பேசினது, எதுவுமே சித்தரிக்கப்பட்டது வந்து கிடையவே கிடையாது. எவ்ரி திங் வாஸ் ஸ்டேட்மெண்டட் பை த ஓன். அதனால் வந்து அவங்களே தான் வந்து கொடுத்துருக்காங்க. அவரே தான் இப்படியும் பேசுவார், அவரே தான் அப்படியும் பேசுவார். இப்போ வந்து ட்ரோல் பண்ணதுனால வந்து சாட்டையினுடைய பல வீடியோஸ் எல்லாம் எடுத்து போட்டு அடிச்சிட்ருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். கேள்விப்பட்டிருக்கேன், ஆமக்கறியை வந்து நான் சாப்பிட்டதுல தலைவர் போட்டாருன்னு எள்ளி நகையாடுறான். அவ்வளவு சத்து. என்ன பிரச்சனைன்னு கேட்டுக்க, தொடர்ச்சியா சாப்பிட முடியாது. சாப்பிட்டா என்ன ஆகும்? மசில் டைட் ஆயிரும். அப்படி கிங்கா மாதிரி வருவான். என்னடா, ஏன் ராணுவத்துல ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை அல்ல 15 நாளைக்கு ஒரு தடவை பரிமாறப்படும்னா எல்டிடில, நாளைக்கு ஆயுதத்தை எடுத்து இயக்கும் போது சத மசில் டைட் ஆச்சுன்னா சரக்குன்னு எடுத்து நீங்க நினைக்கலாம் ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். அவர் ஆக்சுவலாக வந்து போகவே இல்லைன்றதை வந்து நிறைய பேர் வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க. பிரபாகரன் அவர் கூட எடுத்த ஃபோட்டோஷாப் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வெளியே வந்துருச்சு. பட் இருந்தாலும் இதை நம்பிட்டு இன்னும் வந்து ஓட்டு போட இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள தான் சொல்லணும். சரி, நம்ம அடுத்ததுக்கு வந்து போகலாம். செயல்கூட ரொம்ப வலிக்கும் பயம் காட்டுவாங்க. ஒரு நாள் முதுகுல படுக்கையில் அடிச்சு முதுகுப்புறம் கொட்டி விட்டுருச்சு. என்னடா வலிக்குதுன்னு பார்த்தேன், அது தேர் செத்து கிடக்கு. உங்களுக்கு தெரியாது, கனடாவில் என்னை கைது பண்ணிட்டான். பிறங்கையில விளக்கம் போட்டு இப்படி போட்டு எடுத்துட்டு போயிடான் 100 கிலோமீட்டரு. எங்களுக்கும் நக்கலா நையாண்டியா சம்பந்தம் இல்லாத குட்டி கதை இதெல்லாம் எங்களுக்கும் பேச தெரியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சாட்டை அவருடைய வந்து பயங்கர ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு ஆடியோ. ஸோ தயவு செஞ்சு வந்து ஹெட்ஃபோன் போட்டு வந்து கேளுங்க, எவ்வளோ சூப்பராக பேசுகிறாருன்றது தெரியும். செந்தில்குமார் புண்டை பாத்தா ஓட்ட தேவைப்பட சீமான ஒரு பெரிய ஆளா இருக்கலாம். நீ என்ன சீமான் கட்சி நீ பெரிய ஆள் புண்டியா மொத்தம் ஓட்டவன எவடியா பேல? அப்படியா? நான் அப்படி எதுவும் பேசவே இல்லையாப்பா. என் ஐடியில நான் தஞ்சாவூர்ல எங்கெங்க போயிட்டு இருக்க எல்லாம் தெரியும். உன்னை அடுத்து ரோட்ல துண்டு பான் பிராக் போட்டவன் வாய அடுத்து துண்டு போட்டுவான். எவன் கூட சேட் பண்ணிட்டு இருக்க, என்ன கூட பண்ணிட்டு இருக்க எல்லாம் தெரியுதா? அப்படியா? உன்னை நார் அடிச்சு கூட வந்துக்க. அப்படியா? சரி, மகிழ்ச்சி மிக்க மகிழ்ச்சி மகிழ்ச்சியில சுண்ணி பிடிச்சு கும்பிட தேவையா மன உங்க அக்கா புண்டை நக்கு உங்க அக்கா புண்டில மஞ்சள் தெரிய வைக்க வந்து ஓத்திட்டு போறேன். மகிழ்ச்சி. சரி, மகிழ்ச்சி மிக்க மகிழ்ச்சி மகிழ்ச்சியில சுண்ணி பிடிச்சு கும்பிட தேவையா மன உங்க அக்கா புண்டை நக்கு உங்க அக்கா புண்டில மஞ்சள் தெரிய வைக்க வந்து ஓத்திட்டு போறேன். மகிழ்ச்சி. பெண்கள் பொதுவெளிக்கு அரசியலுக்கு வருவதே கடினம். அதுவும் முகம் காட்டி துணிந்து களத்தில் நின்று பேசுவது அதை விட கடினம். அப்படி வருகிறவர்களை போற்றாது கொண்டாடாது நீங்கள் வெல்லவே முடியாது. ஓகே இதுக்கு மேலே வேணால் ரொம்ப ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஒரிஜினல் ஃபேஸ் ஆஃப் என்ன சாட்டை, சரிங்களா? ஸோ அவர் ஒரு மாதிரி அப்படி தான் வந்து பேசுவார், பார்த்துக்கங்க. நம்ம அடுத்து வந்து போகலாம். நீங்கள் எடுத்திருக்கிறீர்களா? நம்ம ஏற்கனவே இந்த தேர்தல் சமயத்தில் விவாதித்தோம் என்று நான் நினைக்கிறேன்.
ஒரு 5 அல்லது 10 தொகுதியை எடுத்துக்கொண்டு கான்சன்ட்ரேட்டடாக அங்கே வேலை செய்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? தொடர்ந்து அங்கே பணியாற்றி அந்த தொகுதியில் எப்படியாவது மக்களின் நம்பிக்கையையும் நன்மதிப்பையும் உங்களால் ஏன் பெற முடியவில்லை? கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துல மக்களின் நன்மதிப்பை பெற்று ஒருவர் நல்லாட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்போ அண்ணன் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்கள என்ன தெரியுமா சார் சொல்றாரு? மாற்றம் சொல்லிட்டு தெரியாம மக்கள் வந்து இந்த தாவேக்காவை செலக்ட் பண்ணிட்டாங்க. அடுத்து அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் மாற்று நம்ம தாயா மக்கள் அடுத்த வாட்டி தேர்ந்தெடுப்பாங்க, 2031 நம்ம ஆட்சி தான் சொல்லிட்டு கட்சியில் இருக்கவங்களாம் பேசியிருக்காரு. இதே தான் 2009 நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. நான் 2009 தான் இந்த பார்த்துட்டு இருக்கிறேன். நான் பேசுறது புற பொய். 2000 சினிமாவில் ஒரு சாதாரண இயக்குனராக இருந்த நபர் தானே. திடீர்னு சாதாரண இயக்குனராக இருந்த ஒரு நபருக்கு எந்த மருமகன் 80 லட்சம் ரூபாய் காரை வாங்கி தருகிறான்? இதற்காக அவன் தர வேண்டும்? இது இந்த கார் மருமை வாங்கி கொடுத்தது? இதுக்கு முன்னாடி இருந்த ஃபார்ச்சுனர் யார் வாங்கி கொடுத்தது? எந்த மருமை வாங்கி கொடுத்தது? இசுசு எந்த மருமை வாங்கி கொடுத்தது? தெரியாத எங்களுக்குலாம். எனக்கு நான் இதெல்லாம் பேசியிருக்க மாட்டேன். நான் ஓட்டு போடுற மக்களை நீங்க எப்படி சார் பைத்தியக்காரன்றீங்க? இந்த மக்கள் அவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக அதிமுக திமுக நிராகரிச்சுட்டு இன்னைக்கு ஒரு நல்ல ஆட்சி, எங்களுக்கு வேண்டிய ஆட்சி எதுன்றதை தேர்ந்தெடுத்து இன்னைக்கு இது வரைக்கும் 3 மாதம் நல்லா ஓடுதாயா? அப்போ மக்கள் இன்டெலிஜென்ட்டாக இல்லையா? நான் அவ்வளோ பைத்தியக்காரன்றேன். எங்களை தெருவில் நிப்பாட்டிட்டீங்கன்னா நீ எங்கள் தெருவில் நிற்கிற? மர்மம் கொடுத்த வண்டியில் போகிறீங்க, பக்கத்து பிளாட்டை 2 பிளாட்டை வாங்கி கபலீகரம் பண்ணுறீங்க. இந்த 4% 1% மாறணும் தம்பி. போய் ஒரு நிற்கிட்டோம், இங்கேயும் டெபாசிட்டை வாங்கி 2% மேலே எதிர்கட்சிகள் வேட்பாளரே போடவில்லை என்றாலும் 2% தாண்டக்கூடாது. டெபாசிட்டை இழக்கணும். சீமா இவர் அம்பாசமுத்திரத்தில் போட்டியிட்டால் மக்கள் இதை உறுதி செய்ய வேண்டும். இல்லை, அவர் எனக்கு டெபாசிட் வாங்கியிருக்காரு, இழக்கிறது. அதை சொல்லு. டெபாசிட் கட்டுறதே இழப்பதற்கு தானே. ஸோ எனக்கு இது கோவம் வருது. ஜனங்களை நீ எப்படிப்பா பைத்தியக்காரன்னு சொல்லுவேன்? உனக்கு ஓட்டு போட்டால் இன்டெலிஜென்ட்டா? உனக்கு ஓட்டு போட்டால் தான்டா பைத்தியக்காரன். அவன் பைத்தியக்காரனா இல்லாததுனால தான் தப்பித்தவரை கூட உனக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறான். இப்பவும் எதை சொன்னாலும் கை தட்டுறாங்க. இப்பவும் இட்ஸ் சோ எம்பாரசிங். எஸ், இது வந்து சவுக்கு சங்கர் அவருடைய லேட்டஸ்ட் எபிசோட் நேற்று வந்துச்சு. ஸோ அதில் வந்து அவர் வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தார். அவர் ஆக்சுவலாக ஒரு லேண்டு வாங்கியிருந்தார். அந்த லேண்டு வந்து யார் அது எப்படி அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக வந்து சொல்லியிருந்தார். ஸோ அவர் வீடியோ வேணால் ஃபுல்லாக போய் வந்து பாருங்கள். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு டைமும் வந்து ஏதாச்சும் வாயை கொடுக்குறாங்க, ஏதாச்சும் பண்ணுறாங்க. இவங்க பண்ண ஓவரால் எக்ஸ்போஸ் தான் வந்து ஆகிட்டு இருக்காங்க. சரி, நம்ம அடுத்த வீடியோக்கு வந்து போகலாம். ஒன்று கெட்டவல்லடி உன் கவுண்டர் வரல அப்புறம் அப்படின்னா கேட்டு கேட்டா பொண்டாட்டி மாமாவை நீ நல்லதா நினைக்காத. சின்ன மாமா எப்படின்னா சொல்றீங்க? அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போ. ஓகே, நம்ம வந்து அடுத்து வந்து இடும்பவன கார்த்தி. நிறைய பேருக்கு இடும்பவன கார்த்தி யாரும் தெரியாமல் இருந்திருக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படி பார்க்க போனா முக ஸ்டாலின் என்ன கருத்து தெரிவிச்சாரு? உதயநிதி எடப்பாடி பழனிசாமி கருத்து தெரிவிச்சாரு. விஜய் கருத்து தெரிவிக்கல. அவங்க தரப்புல இருந்து உச்சநீதிமன்றம் போயிட்டு இதுக்கான சட்டத்தை ஏற்றணும்னு அவங்க சொன்னாங்க. எளிமையா சொல்லிடுறேன். மறுபடியும் மாத்தி பேசுறீங்க. முதல்ல பெரியார் நீங்க மாத்தி பேசுறேன். அப்ப இல்லையா? பெரியாருடைய பேரன்னு இப்ப விஜய் வந்து சொல்றாரு. ஆனா பெரியாருடைய பேரன்னு தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் சொன்னது யாரு? இப்ப சீமான் அவர்கள் தானே. இப்ப மாத்தி பேசுறீங்க. அவருக்கும் அந்த காலகட்டம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. அப்ப நீங்க புரிதல் இல்லாம நடந்துக்கிட்டீங்களா? அதுதான் நான் ஆரம்ப கட்டத்துல நீங்க வந்து இல்ல நீங்க வந்து ஒரு அடையாள அரசியல் பண்ணிருக்கீங்க. அந்த அடையாள அரசியல் தவறுங்கிறதுனால அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கீங்க. தெளிவா சொல்றேன். நாங்க அடையாள அரசியல் பண்ணல. எங்களுக்கு வந்து ஓகே, வரேன்ட்டு இந்த வீடியோவை நான் வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோ பண்ணுற ஐடியாவே இல்லை. பட் இருந்தாலுமே வந்து இன்னுமே வந்து ஃபியூ பீப்புள்ஸ் ஆர் ஜஸ்ட் பிலீவிங் NTK இஸ் என மாற்றம் அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு கொள்கையை கொண்டனால நிறைய பேர் இன்னும் வந்து போய்கிட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம் சீமானான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அவங்களுடைய கொள்கை தமிழ் தேசியம் அப்படின்றதுனால. பட் என்னென்னா அது வந்து இருக்க வந்து எக்ஸ்போஸ் ஆகிட்டே தான் வந்திருக்காங்க. இவங்க வந்து கட்சியை வச்சு திரள்நிதி திரட்டி இவங்க வந்து ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. ஆக்சுவலாக க்ரௌட் ஃபண்டிங் தான் அது திரள்நிதி. ஸோ அப்படி வந்து பண்ணிவிட்டு வீடு வாங்குறது, அவங்க பையனை வந்து பெரிய காலேஜஸ் படிக்க வைக்கிறது. ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுடைய ஃபண்ட்ஸ். தட் மீன்ஸ் நான் கொடுக்குறதில்ல, இன்னும் வந்து தமிழீழத்துக்காக நிறையா பேர் வந்து அதோட ஹிஸ்ட்ரியெல்லாம் தெரிஞ்சு ஓகே இந்த கட்சி வந்து மீட்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வந்து தங்களோட ஓன் மணி எடுத்து அதில் போட்டுட்ருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட்டையும் ஒரு பிட்ரேலையும் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து எந்த ஸ்டாண்டும் கிடையாது. பட் இதுதான் ட்ரூத்ன்றதை நான் சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி நிறைய வேணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.